Hi friends, welcome to Aksharna Creations. நான் இன்னைக்கு பன்னீர் மசாலா ஈஸியாக ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லேயே எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். 2 ஆனியன் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணினது ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதில் 2 டொமேட்டோ ஸ்மால் பீசஸாக கட் பண்ணது ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி வெள்ளை பூண்டு சின்னதாக கட் பண்ணது ஆட் பண்ணலாம். ரெண்டு பச்சை மிளகு ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பருவத்துக்கு அரைச்சி எடுக்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். பட்டை கிராம்பு ஜீரகம் எல்லாம் ஃப்ரை பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகு ஸ்மால் பீசஸாக கட் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ தான் ஸ்பைசஸ் பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலா பொடி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மிக்ஸியில் கொஞ்சம் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்மால் பீசஸாக கட் பண்ணால் பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பட்டை கிராம்பு ஜீரகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம்.
லாஸ்ட்டாக கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.